ஹாய், இந்தியா அண்ட் யூகே எஃப்டிஏ, அதாவது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ஆஃப்டர் 13 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து கையெழுத்தாக போகுதுன்னு சொல்லிட்டு இந்த ஃப்யூச்சரில் அது நடைமுறைக்கு வரும்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த அக்ரிமெண்ட் பற்றி சின்னதாக ஒரு அப்டேட் இப்போ கிடச்சிருக்கு. ஸோ அது என்னென்னா, காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் பியூஷ் கோயல் அவர் வந்து சாட்டர்டே, அதாவது கடந்த சனிக்கிழமை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்தியாவுக்கும் யூகேக்கு இடையிலான அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து அது கையெழுத்தாகி அக்டோபர் 1 அது எஃபெக்டிவாக இந்தியாவில் ஃபாலோ செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஃப்ரீ ட்ரேட் கம்யூனிட்டிக்குள்ளே எந்த நாடெலாம் வருதுன்னா, சுவிட்சர்லாந்து வருது, ஐஸ்லாந்து, அப்புறம் நார்வே. ஸோ இந்த மாதிரி நாடுகள்லாம் அந்த இஎஃப்டிஏன்னு சொல்லுவாங்க, அது யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அசோசியேஷன். ஸோ இதுக்குள்ளே வருது. ஸோ இவங்க ஃபஸ்ட்டு ஒரு 15 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட $100 பில்லியன் வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு 50 பில்லியன் வந்து ஒரு 10 வருஷத்துக்கும், அடுத்த 50 பில்லியன் வந்து அதுக்கு அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா பிளான். இந்தியா சைட்லேருந்து என்ன பண்ண போகிறாங்க, அதாவது யூரோப்பியன் வந்து கிட்டத்தட்ட $100 பில்லியன் வந்து $100 பில்லியன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. இந்தியா என்ன பண்ண போகுது அப்படின்னா, அதாவது அங்கேருந்து வர யூரோப்லேருந்து வர எக்ஸ்போர்ட்ஸ், அதாவது யூகேலேருந்து வர எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே நிறைய சலுகைகள்லாம் கொடுக்குற மாதிரி, அதாவது அதுதான் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். ஃப்ரீயாக வந்து ட்ரேட் பண்ணுறதா அது. ஸோ கிட்டத்தட்ட நிறைய சலுகைகள்லாம் வச்சு அதோட பொருட்கள்லாம் இங்கே வந்து சுலபமாக இந்தியாவுக்கு வர மாதிரி, அதோட டேரிஃப்ஸ் லைன்லாம் ரொம்பவே வந்து கம்மி பண்ணி அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்தியாவுக்கு வர மாதிரி இந்தியா சைட்லேருந்து பண்ணுறாங்க. ஸோ இதனால் வந்து இந்தியன் கன்சியூமர்ஸ் வந்து ஹை குவாலிட்டி ஸ்விஸ் குட்ஸ்லாம் வந்து அவங்க வந்து கன்சியூம் பண்ணிக்கலாம். வாட்சஸ், சாக்லேட்ஸ், அப்புறம் பிஸ்கெட்ஸ், கிளாக்ஸ் எல்லாமே வந்து இந்தியன் கன்சியூமர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் அக்டோபர் 1 அப்புறம் வந்து இந்தியாவோட அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து பிகின் ஆகிறனால வந்து ஸோ ஃபர்தராக வந்து இந்தியாவோட எக்கனாமி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அதே மாதிரி வந்து யூகேக்கும் நமக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பும் நல்ல விதமாக போகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நீங்கள் என்னோட சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா, நான் கற்றுக்கிறத, அதாவது ஷேர் மார்க்கெட் அப்புறம் ஃபினான்ஸ் பற்றி கற்றுக்கிறத ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட பிளேலிஸ்ட் நீங்கள் வாட்ச் பண்ணாலே போதும். அதில் ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் பற்றி வீடியோஸ் போட்டிருப்பேன், டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி வீடியோஸ் போட்டிருப்பேன், அப்புறம் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், அப்புறம் வந்து ஷேர் மார்க்கெட் பற்றின சம்மந்த வீடியோஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா என்னோட பிளேலிஸ்ட்டில் வந்து வாட்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த டீட்டெயில்ஸ் தேவைப்படுதோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க.